இன்பம் பொங்க பொங்குக பால், இதயம் பொங்க பொங்குக பால், நன்மை பொங்க பொங்குக பால். தொலைக்காட்சி பெரு ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். MBC தொலைக்காட்சி நிறுவனம் இன்று வழங்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கான உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து உரையாடுபவர் ஐயா சீவன் நகப்பன் அவர்களை சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் கலைவாணி. நம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மிக்க நன்றி கலைவாணி. இன்றைய தலைப்பு தொன்று தொட்டு தமிழர்கள் போற்றும் தைப்பொங்கல். ஐயா, இந்த தை மாதம் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாகும். ஏன்னா இந்த தை மாதத்தின் முதல் நாள் தான் நாங்கள் பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆமாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழர்களுடைய வாக்கு. இந்த தமிழர் தினம், இந்த தைப்பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாடி வந்தோம், எப்பொழுது அது துவங்கியுள்ளது? இப்போ தைப்பொங்கல் எப்பொழுது தொடங்கியது என்று தெரிவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நம்முடைய பண்டை நூலுக்கு போக வேண்டும். தொல்காப்பியத்தில் 3 சொற்கள் வருகின்றன. கொடிநிலை, கந்தழி என்ற சொல் வருகிறது. வள்ளி என்ற இன்னொரு சொல் வருகிறது. கொடிநிலை என்றால் கதிரவன், கந்தழி என்றால் நெருப்பு, வள்ளி அந்த காலத்தில் தொல்காப்பியத்தில் இதன் பொருள் சந்திரன். இந்த மூன்றினையும் தமிழர்கள் வழிபட்டார்கள். அதாவது தமிழர்கள் பண்டை காலத்திலிருந்து இன்று வரை இயற்கையை போற்றுபவர்கள், இயற்கையோடு இயர்ந்து வாழ்ந்தவர்கள். சூரியன் தமது வாழ்வில் மிக மிக முக்கியமானது. நம் நாட்டில் அல்லது எங்கே தமிழர்கள் இருக்கிறார்களோ காலைதோறும் எழுந்தவுடனே செங்கதிர வழிபாடு அவர்கள் மேற்கொள்கிறார்கள். சூரிய வழிபாடு. குளிச்சிட்டு நாங்கள் சூரியனை போற்ற வேண்டும். சூரியன் இல்லாவிட்டால் நமக்கு மழை கிடையாது. அப்போ அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர் தமிழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் வேளாண்மையை, விவசாயத்தை போற்றி வந்தார்கள். நம்முடைய சங்க நூல்களை பார்க்கும் போது அங்கே நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. கல்வெட்டு, அதாவது சோழர் காலத்தில், ராஜேந்திர சோழர் காலத்தில் திருவொற்றியூர் ஒரு கல்வெட்டில் அங்கே பொங்கலை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. பொங்கல் அந்த காலத்தில் பொங்கல் என்று அழைக்கவில்லை. அந்த காலத்தில் புத்தீடு என்ற சொல் வருகிறது. புத்தீடு என்றால் அறுவடை திருநாள். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆடி மாதத்தில் அவர்கள் விதைகளை விதைப்பார்கள். பிறகு 6 மாதங்களுக்கு பிறகு, அதாவது மார்கழி மாதத்தில் அவர்கள் அறுவடை செய்வார்கள். கடைசியில் இதற்காக நம்முடைய தமிழ் பெண்மணிகள் என்ன செய்வார்கள்? மார்கழி மாதத்தில் அவர்கள் விரதமாக இருந்து, எதற்காக? நீர் பெற வேண்டும், மழை பெய்ய வேண்டும். அதாவது நம்முடைய விவசாயம் நல்ல முறையில் ஒரு வளர்ச்சி, அங்கே விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் இறைவனுடைய புண்ணியத்தால், இயற்கையால். அப்போ அவர்கள் விரதமாக இருந்து கடவுளை வேண்டி இந்த வெற்றி பெற்ற பிறகு இந்த செங்கதிர்கள் எல்லாம் எடுத்து தை முதல் நாள் அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். அப்போ அந்த இது ஒரு வரலாறு. இன்னொன்று இந்த தை மாதம் என்று சொன்னால் ஆனி மாதம் முதல் தை மாதம் வரை, இந்த ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை இந்த 6 மாதங்களுக்கு சூரியன் என்று சொன்னால் தென் திசையில் பயணிக்கின்றது. இப்போ தை மாதத்திலிருந்து, தை முதல் நாளிலிருந்து இப்போ ஆடி மாதம் வரை, ஆனி மாதம் வரை வடதிசை நோக்கி சூரியன் பயணிக்கின்றது.
ஆமா. இந்த காலத்தில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான காலம், ம். மிக மிக ஆக்கப்பூர்வமான காலம். இது ஒன்று. இந்த ஆக்கப்பூர்வ காலத்தில் முதல் நாளில் வந்து சூரியனுக்கும் தம்முடைய விவசாயத்துக்கு உதவிய கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும், அதாவது ஐம்பூதங்களுக்கும், நீர், நெருப்பு, மண் ம். போன்ற அந்த முக்கியமான அங்கங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் வந்து இந்த பொங்கலை வந்து மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். ஆகவே பண்டை காலத்திலிருந்து சங்க காலத்தில், அந்த காலத்தில் நாங்கள் வந்து இந்த தமிழர்கள் வந்து இந்த தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டே வருகின்றார்கள். இது ஒரு பண்டைய மரபு. ஆமா. அப்புறமா நீங்க சொன்னபடி அந்த பெண்மணிகள் வந்து மார்கழி மாதத்தில் விரதம் இருந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு புது செய்தி, ஒரு அரிய செய்தி. நாங்கள் பார்க்கும் பொழுது தை மாதம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய 12 மாதங்கள் அனைத்தையும் வந்து எங்களுக்கு முக்கியமானவை. இப்போ மார்கழி என்று சொன்னால் மார்கழியில இருக்கிறோம். இப்போ திருவம்பாவை கொண்டாடப்படுகிறது, ஆமா. திருப்பாவையும் கொண்டாடப்படுகிறது. ஆமா. அப்போ வைணவர்கள் வந்து திருப்பாவை கொண்டாடுகின்றார்கள். இப்போ சைவ மரபில் இருக்கின்றவர்கள் திருவம்பாவை கொண்டாடி வருகின்றார்கள். ஆனால் இந்த இந்த விரதங்கள் வந்து நம்முடைய தைப்பொங்கலோடு ஒரு இணைப்பு இருக்கிறது. ஏனென்றால் வந்து அவர்கள் இயற்கைக்காக, இயற்கையுடைய செல்வத்துக்காக, இயற்கையுடைய வளர்ச்சிக்காக வழிபட்டு வருகிறார்கள். ஆமாங்க. குறிப்பாக அந்த காலத்தில் ஆண்மகன்மார்கள் வந்து நிறைய உழைப்பார்கள். மாடுகளை கொண்டு உழைப்பார்கள் வயலில். ம். அவர்களுடைய உயிர் என்று சொன்னால் இந்த வேளாண்மை தான், விவசாயம் தான். ஆமா. விவசாயம் இல்லாவிட்டால் வாழ்வு கிடையாது. கிடையாது. இதற்காக இந்த நன்றி செலுத்துவதற்கு கதிரவனுக்கு பொங்கல் பொங்கி படையல் இட்டு தம்முடைய பயிர்கள், அதாவது கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் போன்ற மங்களமான பொருள்களை வைத்து, வாழையிலை வைத்து சூரியனை வழிபட்டு சூரியனுக்கு முதல் பொங்கல் படைப்பார்கள். ஆமா. அப்புறம் நாங்கள் தமிழ்நாட்டில் அங்கே பார்க்கும் பொழுது அவர்களுடைய பொங்கல் கொண்டாடும் முறை வேறு மாதிரி இருக்கிறது. அங்கே அவர்கள் 4 நாட்களாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஆனால் இங்கே நமது நாட்டில் அல்லது புலம்பெயர்ந்த வேறு நாடுகளில் நாங்கள் ஒரே ஒரு நாளில் மட்டும், அந்த பொங்கல் நாளில் மட்டும் நாங்கள் சூரியனுக்கு பொங்கலை நாங்கள் படைப்போம். நம்முடைய முப்பாட்டனாருடைய நாட்டுக்கு இப்பொழுது போனால் கூட, கிராமங்களுக்கு போனால், சென்னை நான் சொல்வது இல்லை, கிராமப்புறங்களுக்கு நீங்கள் போனால் அங்கே வந்து இன்னும் வேளாண்மை, அங்கே அந்த உயிர்ப்பு இருக்கிறது. விவசாயம் வந்து மும்முரமா நடைபெறுகிறது. விவசாயம், வேளாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நாட்டில். இதற்காக வந்து தமிழர்கள் இந்த பொங்கல் திருவிழா 4 நாட்களுக்கு கொண்டாடி வருகின்றார்கள். மார்கழி இறுதி நாள் வந்து போகி பண்டிகை என்று சொல்லுவோம். இப்போ போகி என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அறிஞர்கள் சிலர் என்ன சொல்வார்கள், போகி என்றால் வருணன். போகி இந்திர கடவுளோடு அவர்கள் தொடர்பு கொள்கின்றார்கள். வேறு சிலர் என்ன சொல்கிறார்கள், போகி வந்து போக்கி, அதாவது நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பொருள்கள் போக்க வேண்டும், நீக்க வேண்டும், போகி பண்டிகை. அப்போ புதியன புகுதலும் பழையன கழிதலும் என்ற பொன்மொழிக்கு இணங்கி தமிழர்கள் தம்முடைய அந்த நாளில், போகி நாளில், மார்கழி மாதத்தில், அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமையில் நேற்று தமிழர்கள் என்ன செய்தார்கள், போகி வீட்டில் காணப்படுகின்ற பழைய பொருள்கள், உபயோகமற்றவை, பழையனவற்றை எல்லாம் எடுத்து நீக்கி அவர்கள் எரிப்பார்கள். ஆமா. அப்புறமா தீ இடுவார்கள். இது மட்டுமல்லாமல் நம் உள்ளத்தில், நம் மனதில் உள்ள தீயவை எல்லாம் இதே சமயத்தில் எடுக்க, நீக்க ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டும்.
இதற்காக போகி கொண்டாடப்படுகின்றது. மறுநாள் தைப்பொங்கல். அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டு முற்றத்தில் கோலம் இட்டு புது பானை எடுத்து அடுப்பு மூட்டி இந்த பானையில் நீர், பால், ஏலக்காய், பாதம், திராட்சை பழம் போன்றவை கலந்து கொண்டு கலக்கி பொங்கலை பொங்குவார்கள். அந்த பொங்கலை பொங்கி வழியும் போது எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று குலவை இடுவார்கள், ஒலி எழுப்புவார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கு நம்முடைய பெண்மணிகள் தம்முடைய மரபான புடவை கட்டி, தாவணி, பெண்மணிகள் தாவணியை கட்டி, ஆண் மகன்மார்கள் வேட்டியை கட்டி, நெற்றியில் பொட்டு இட்டு, குங்குமம் இட்டு, சந்தனம் இட்டு, திருநீற்று பூசி அவர்கள் ரொம்ப பூரிப்புடன் இயற்கையை போற்றுகின்றார்கள், இயற்கையை வணங்குகின்றார்கள், கதிரவனை வணங்குகின்றார்கள். ஆமா. அப்புறம் அந்த பொங்கலோ பொங்கல் சொல்லும் பொழுது அது அவர்களுடைய மகிழ்ச்சியை காட்டுகிறது. அதே போல நாங்களும் இங்கே நாங்கள் செய்தப்போ நாங்களும் பொங்கலோ பொங்கல் குலவி இருக்க வேண்டும். இப்போ பொங்கல் என்ற சொல்லை பார்க்கும் போது பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல் என்ற பொருள் உண்டு. இந்த பொங்கல் பொங்கி வழியும் போது இந்த பொங்கல் பால் பொங்கல் பொங்கி விழுவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இதே மாதிரி இருக்க வேண்டும். இதுதான் இந்த அர்த்தம். மனிதன் எப்பவுமே இயற்கையோடு இயங்க வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கையை போற்ற வேண்டும். இக்காலத்தில் நாங்கள் என்ன காண்கின்றோம்? இயற்கையை மதிக்காத போது, இயற்கையை போற்றாத போது நமக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகள் அனுபவிக்கின்றோம். இப்போ காலநிலை மாற்றம், திடீர் வெள்ளம், பலவிதமான இயற்கை கோளாறுகள் நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் அவர்களிடம் ஒரு தூர பார்வை, தொலை பார்வை என்று சொல்லுவோம். வாழ்கின்ற போது தம்மை காக்கின்ற, தம் உயிருக்கு ஊட்டுகின்ற இந்த இயற்கையை போற்ற வேண்டும். இதற்காக இந்த பொங்கலுக்கு 2வது நாள், அதாவது முதல் நாள் போகி, 2வது நாள் தைப்பொங்கல், அதாவது சூரியனை வணங்கி பிறகு நாங்கள் குலதெய்வம் வணங்கி எல்லாருக்கும் நாங்கள் பொங்கலை பரிமாறுவோம். அன்றைக்கு குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டை வாங்கி நாங்கள் அவர்கள் அணிவார்கள், புத்தாண்டை அணிவார்கள். கோயில் கூட ஒரு அளவில் நம் நாட்டில் ஒரு காலத்தில் வீட்டளவில் இருந்திருந்த இந்த பொங்கல் பிறகு கோயில் அளவில் நாங்கள் துவங்கினோம். 3வது நாள் இங்கே நாங்கள் கொண்டாடுவதில்லை. தமிழ்நாட்டில் மாட்டுப்பொங்கல், பட்டிப்பொங்கல், இதற்கு இன்னொரு சொல் பட்டிப்பொங்கல் என்று சொல்லுவோம். காளை பொங்கல், மாட்டுப்பொங்கல், பட்டிப்பொங்கல். இப்போ தம்முடைய உழவு தொழிலுக்கு, விவசாயத்துக்கு உதவிய, கரம் கொடுத்த அந்த கால்நடைகளுக்கு, காளைகளுக்கு, மாடுகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த மாடுகளை குளிப்பாட்டி, அந்த மாடுகளினுடைய கொம்புகளை சீவி, அங்கே சலங்கை, சில மணிகள் எல்லாம் கட்டி, கழுத்தில் பட்டையிட்டு, நெற்றியில் திருநீரு பூசி, அந்த மாடுகளினுடைய தொழுவத்தினை சுத்தம் படுத்தி, அப்புறம் பொங்கலை பொங்கி அந்த மாடுகளுக்கு இடுவார்கள். மாலை இடுவார்கள், கண்டிப்பா மாலை இடுவார்கள். பாரு, அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு அந்த உயிரினங்களையும் கூட அவர்கள் வணங்கி வந்தார்கள். இந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும் வாழ்வில். இந்த அன்றாட வாழ்வில் நன்றி உணர்வு இல்லாவிட்டால் அப்போ மிச்சதே என்ன இருக்கு? எப்போதுமே வாழ்க்கையில நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். தம் சிறந்த வாழ்விற்கு
தமக்கு உதவியவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நமக்கு உதவி தருகின்ற அந்த இயற்கைக்கு எப்போதுமே ஒரு நன்றி உணர்வு வளர்க்க வேண்டும். நன்றி உணர்வோடு நாங்கள் வாழும் போது கண்டிப்பா இறைவனுடைய திருவருள் நம்மோடு இருக்கும். அப்போ 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல். இப்போ காணும் பொங்கல் வந்து ஒரு இன்னொன்று இருக்குது, ஒரு செய்தி. இந்த பானை 2வது நாள் தைப்பொங்கல் நாள், அதாவது பானை வந்து பானையில நிச்சயமாக நீர், பால் போன்ற பொருள்கள் இடுவாங்க. இந்த பானையின் கழுத்தில் வந்து மஞ்சள் கொத்துகளை கட்டுவார்கள். இப்போ காணும் பொங்கல், 4வது காணும் பொங்கல்ல நம்முடைய பெண்மணிகள் நீர்நிலைகளுக்கு போய் அவர்கள் குளிச்சிட்டு அங்கே விளையாடுவார்கள். அந்த காலத்தில் தான் வந்து தம்முடைய எதிர் வரும் கணவன்மார்கள் சந்திப்பார்கள், ஒரு சந்திப்பு நடைபெறும் என்று நம்முடைய சங்க நூல்கள் காட்டுகின்றன. ஐங்குறுநூறு, புறநானூறு போன்ற சிறந்த சங்க கால நூல்கள் இதை பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன. அப்போ அந்த காலத்தில் பெண்மணிகள் நீர்நிலைக்கு போய் குளிச்சிட்டு பிறகு என்ன செய்வார்கள், வந்து தம்முடைய சொந்தத்தார் வீடுகளுக்கு அல்லது பெரியார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அவர்கள் போய் வணக்கம் சொல்லி அப்போ தம்முடைய நல்லாசி வாங்கி பரிசுகள் எடுத்து கொடுப்பார்கள். காணும் பொங்கல் இது வந்து ரொம்ப மகிழ்வான ஒன்றாகும். ஒரு மகிழ்ச்சி வந்து உள்ளத்தில் பொங்குகிறது. நமக்கு உதவியாக வழிகாட்டியாக இருக்கின்ற சான்றோர் சமுதாயத்தில் போற்ற வேண்டும். இது ஒரு அரிய வாய்ப்பு. அப்போ பொங்கல் வந்து நமக்கு பலவிதமான வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்றது. போகியிலிருந்து காணும் வரை 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிக மும்முரமாகவும் சிறப்பாகவும் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. ஆனால் நம் நாட்டில் பார்க்கும் போது இப்போ 70 ஆண்டுகளில் பெல்விமுகல் என்னும் ஊரில் அங்கே முனைவர் பொன்னுசாமி திருமலை செட்டி தன்னுடைய பட்டம் செய்த பிறகு தமிழ்நாட்டிலிருந்து திரும்பி வந்த போது அந்த கோயில் இந்த திருவிழா துவங்கினார். இந்த திருவிழாவிற்கான பாடல்கள், அதாவது அன்றைக்கு இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படும் போது கோயில்ல எல்லாரும் கூடி சேர்ந்து, எல்லா உறுப்பினர்கள் சேர்ந்து கதிரவனை போற்றும் போது சிறப்பாக பொங்கலையொட்டி பாடல்களை பாடுவார்கள். அந்த பாடல்களை அந்த காலத்தில் இயற்றியவர் முனைவர் பொன்னுசாமி திருமலை செட்டி என்பவர். பிறகு பெல்விமுகல் கொண்டாடிய பிறகு பல மற்ற இடங்களுக்கு இந்த விழா பரவ தொடங்கியது. ஆனால் அந்த அளவிற்கு மும்முரமாக இருப்பது இல்லை. படையல் இடுவது, பானை எல்லாம் போடுவோம். ஆனால் இன்னும் நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் வந்து இன்னும் மக்களிடம் இந்த உணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த பண்பாட்டு உணர்வு, நம்முடைய பண்பாட்டின் சிறப்பினை எடுத்து சொல்ல வேண்டும். தை பொங்கல் வந்து நம்முடைய பண்பாட்டோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த தொடர்பினை ஒட்டி தொடர்பினை பற்றி நாங்கள் எடுத்து இந்த தலைமுறையினரிடம் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். ஆமா, ஏனென்றால் நம்முடைய முன்னோர் இப்படிப்பட்ட, நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் பொங்கல் செய்தார்கள். ஆனால் இந்த இளைய தலைமுறைகளுக்கு, அவர்களுக்கு நம்முடைய பண்பாட்டில் அவ்வளவு அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லை? அந்த காரணம், நாங்கள் ஏன் இந்த தைப்பொங்கல் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு தெரியாது. அந்த காரணம், அந்த அறிவியல் காரணம் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். நம் நாட்டில் பல அமைப்புகள் இருக்கின்றன. மொரிஷியஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பு இருக்கு, பண்பாட்டு மையம் இருக்கு, நிறைய அமைப்புகள்.
தமிழ் பண்பாட்டுக்காக, மொழிக்காக, சமயத்துக்காக நாங்கள் உழைத்து வருகின்றோம் அல்லவா? ஆக நாங்கள் இந்த திசையை நோக்கி முயற்சிகள் எடுக்க வேண்டும். எவ்வாறு என்று கேட்டால், கோயில்கள் தோறும் தைப்பொங்கல் நாளில் பெரிதளவில் காலையில் எல்லாரும் கூடி, பெண்மணிகள், ஆண்மகன்மார்கள் எல்லாரும், ஆடவர்கள் கூடி கொண்டாடப்பட வேண்டும். இது ஒன்று. மாலையில் நாங்கள் சிறு நாடகம், கலை நிகழ்ச்சி அல்லது ஒரு சிறு பட்டிமன்றம் கூட, சிறு போட்டிகள் கூட நாங்கள் வைக்கலாம். ஓர் இயக்கம் நாங்கள் துவங்க வேண்டும். இது முக்கியமானது. நம்முடைய அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த இக்கால தலைமுறையினரை தயாரிக்க வேண்டும். இதற்கு உழைப்பு தேவை, ஒத்துழைப்பும் உழைப்பும் தேவை. இதற்கு மேல் என்ன தேவை என்று கேட்டால் தமிழ் பற்று. இன்னொன்று நான் சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது புலம் பெயர்ந்த தமிழர்கள். இப்போ கனடாவில், ஆஸ்திரேலியா என்று சொன்னால், நோர்வே நீங்கள் போனால், யூகே, பிரான்ஸ், இப்போ குறிப்பாக இந்த ஈழத்தமிழர்கள், ஈழ நாட்டை விட்டு பலர் இன்றைக்கு அந்த நாடுகளில் அவர்கள் வாழ்கின்றார்கள். இந்த ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு இந்த தைப்பொங்கல் விழாவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இப்போ கனடாவில் ஜனவரி மாதம் என்று சொன்னால் இது ஒரு ஹெரிட்டேஜ், தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்ஸ், புரியுதா? ஒரு பாரம்பரிய மாதம் என்று சொல்கின்றார்கள். நோர்வே, ஃபின்லாந்து, யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அவர்கள் மிக சிறப்பித்து கொண்டாடி வருகின்றார்கள். பாருங்க, தம்முடைய நாட்டை விட்டாலும் கூட, ஒரு ஐரோப்பிய நாட்டில் வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய வேரை மறக்கவில்லை. எதற்காக? இங்கே நாங்கள் மொரிஷியஸ்ல இந்த இதை செய்ய முடியாது, நம்மால இதை செய்ய முடியாது. எதற்காக? இந்த வினா நாங்கள் எழுப்ப வேண்டும், நமக்குள்ளாகவே எழுப்ப வேண்டும். எல்லாரும் கூடி நம்முடைய வேறுபாடுகளை ஒதுக்கி, ஒரு பக்கமாக ஒதுக்கி ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த தைப்பொங்கல், முப்பாட்டனார் கொண்டு வந்த தைப்பொங்கலை உயிர்ப்பிக்க வேண்டும். மீண்டும் பெல்விமொயில் ஊர்ல எவ்வாறு ஒரு காலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதால் அதே போல நாங்கள் கொண்டாட வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். எல்லாருடைய விருப்பமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஐயா. இந்த தைப்பொங்கல் நாளில எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டாட வேண்டும். மற்றும் நாங்கள் பார்த்தப்போ இந்த இளைய தலைமுறை எல்லா பெரும்பாலோர் நான் இதில் நம்புகிறதில்லை, அதில் நாங்கள் நம்பலை, அப்படி சொல்லுவார்கள். ஒரு அறிவியல் ரீதியாக இருந்தால் மட்டுமே அவர்கள் செய்வார்கள். நம்முடைய தமிழ் புத்தாண்டு 14ஆம் ஏப்ரல் அல்லது சித்திரை மாதம் முதல் நாள், அது நம்முடைய தமிழ் புத்தாண்டு. ஆனால் இந்த தை மாதத்தில் முதல் நாள் நாங்கள் ஏன் தமிழர் திருநாள் என்று சொல்கின்றோம்? இப்போ புரட்சி கவி பாரதிதாசன் என்பவர் இதை பற்றி தை திங்களே முதல் திங்கள், அதாவது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில், நான் பேசுறது பண்டைய காலத்தில் ஒரு கருத்து, இன்று வரை இந்த கருத்து இருக்கிறது. நம்முடைய புத்தாண்டு ஒரு காலத்தில் தை முதல் நாளில்தான் தமிழர்களுடைய புத்தாண்டு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் இது நிரூபித்து அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். பிறகு மற்ற அரசாங்கம் இதை மாற்றினாங்க. ஆனால் வரலாற்றுக்கு போகும்போது அந்த உண்மை நம்மாலே காண முடியும். அதாவது அந்த காலத்தில் தை மாதம் ஒரு சிறந்த மாதம். தை மாதம் தான் தை மாதம் முதல் நாள் தான் நம்முடைய தமிழர் புத்தாண்டு. இது ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கு தமிழர்கள் ஒரு நாளுக்கு மட்டுமல்லாமல் 4 நாட்களுக்கு
விழாக்கள் வந்து எங்கே எல்லா ஊர்களிலும் எல்லா அங்கே எல்லா கிராமப்புறங்களில் எல்லா இடங்களிலும் மும்முரமாக இருப்பார்கள். எல்லாமே விட்டுட்டு போகி பண்டிகை, தை பொங்கல் திருவிழா, மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் மும்முரமாக கொண்டாடுவதால் இது மட்டுமல்லாமல் இப்போ அறிவியல் பற்றி நீங்கள் சற்று முன்னரே இந்த இதை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். இப்போ தை என்றாலே சற்று முன்னரே நான் சொன்னேன் 6 மாதங்களுக்கு கதிரவன் சூரியன் தென் திசையை நோக்கி பயணிக்கின்றது. இது வந்து கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை. சூரியன் வட திசையை நோக்கி பயணிக்கும் போதுதான் அந்த 6 மாத காலங்களில் அதிக ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உகந்தவை. இதற்காக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் எடுத்து இந்த பொன்மொழியை சொன்னார்கள். ஏனென்றால் தை பொங்கல் தினத்தில் நாங்கள் நம்முடைய எல்லா சடங்கினை செய்த பிறகு உட்கார்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் முக்கியமான முடிவுகள் அன்றைக்கு தான் நாங்கள் வந்து எடுக்க வேண்டும், உட்கார்ந்து எடுக்க வேண்டும். கடவுளை வேண்டி நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் அப்போதான் நம்முடைய திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெய்ப்பிக்கலாம். ஆகவே எதற்காக திருநாள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வந்து இது தமிழ் புத்தாண்டாக அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். இது மட்டுமல்லாமல் 4 நாட்களுக்கு இயற்கையை கொண்டாடி வருவதால் இதற்கு வந்து நம்முடைய பண்பாடு வந்து உச்சக்கட்டத்துக்கு கொண்டாடி வந்ததால் இதற்கு வந்து தமிழர் திருநாள் என்று சொன்னார்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள அத்தனை அரிய செய்திகளுக்கு, அத்தனை முக்கியமான செய்திகளுக்கு எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள். அதற்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி கலைவாணி. மற்றும் பெரு ரசிகர்களே, நீங்கள் நம்முடைய பொங்கலையொட்டி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்பம் பொங்க பொங்குக பால், இதயம் பொங்க பொங்குக பால், நன்மை பொங்க பொங்குக பால், நலங்கள் செழிக்க பொங்குக பால்.